உள்ள எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய 23வது தவணை மற்றும் 24வது தவணைய எப்ப வெளியிட போறாங்க, யார் பெற மாட்டார்கள், இது விவசாயிகள் இந்த முக்கிய தகவலை இங்க இந்த வீடியோல பார்த்துக்கலாங்க. சோ பிஎம் கிசானுடைய 23வது தவணை இன்னும் கொஞ்சம் பேருக்கு ரிலீஸ் ஆகல அப்படின்றது குறிப்பிட்டு தெரிய வருதுங்க. சோ எப்பொழுது இந்த 23வது தவணை தொகை வரும், இல்லைன்னா 24 கூட இவர்களுக்கு சேர்ந்து வருமா? சோ விவசாயிகளுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டின்னா இந்த வீடியோ இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். 2000 ரூபாய் வங்கி கணக்குல நேரடியாக வர வைக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயிகள் வங்கி கணக்கிலும் 23வது தவணை இந்த ஜூலைக்குள்ளார வர வைக்கப்படும். அடுத்த 2 மாதங்கள்ல 24வது தவணையும் உங்களுக்கு கிடைக்கப்படும். சோ 2000 நேரடியாக வர வைக்கப்படும். எதிர்பார்க்கப்படும் காலம் அப்படின்னா ஜூலை 2026. 23வது தவணை ஜூன் மாத இறுதி அல்லது ஜூலை தொடக்கத்துல, குறிப்பா ஜூலை 10க்குள்ளார வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. சோ மக்கள் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி முதல்வர் ஒரு பாட்டு தொடங்கி வச்சுட்டாரு. மீதி இருக்கிறவங்களுக்கு இன்னும் வரல. 9.3 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் இந்த தவணையின் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுமார் 9.33 கோடி விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். திட்டத்தின் காலமுறை மற்றும் வரலாறு. முதல் தவணை ஏப்ரல் முதல் ஜூலை, 2ஆம் தவணை ஆகஸ்ட் முதல் நவம்பர், 3ஆம் தவணை டிசம்பர் முதல் மார்ச் வரை. ஆண்டுக்கு இப்படி 3 தவணைகள்ல 2000 6000 ரூபாய உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறாங்க. சோ இந்த பிஎம் கிசான் உடைய 24வது தவணை தொகையை பெற நீங்க தகுதியானவர் தானா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 24வது தவணை ஆல்ரெடி 23ல நிறைய பேருக்கு வராம இருக்கு. அவங்களும் 24வது மக்களுமே சேர்ந்து ஆகஸ்ட் மாசத்துல இந்த 2 தவணைக்கு உண்டான அமௌண்ட்டையும் ஒரே நேரத்துல உங்க அக்கௌண்ட்ல பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவுடைய உறுப்பினர் அப்படியானால் 23வது தவணை வெளியிட்டப்பட்ட பிறகு இந்த திட்டத்தின் அடுத்த தவணை 24 இப்பொழுது செலுத்தப்பட வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தின் பதிவு செய்துள்ள தகுதியுள்ள விவசாயிகள் திட்ட தவணைகளை பெறுவார்கள். ஆனால் அது யார் அதை பெற மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் இந்த தவணையின் பலன்களை பெற முடியாத பல விவசாயிகள் இருக்கலாம். எனவே 24வது தவணையை யார் பெறுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23 தவணைகள் இதுவரை வெளியிட்டிருக்காங்க. 23வது தவணை ஜூன் 13, 2026 அன்றைக்கு வெளியானது. உண்மையில் பிஎம் கிசான் யோஜனாவின் ஒவ்வொரு தவணையும் சுமார் 4 மாத இடைவெளியில வெளியிடுவது வழக்கம். 23வது தவணையின்படி 24வது 4 மாதம் அக்டோபர்ல நிறைவடைகிறது. எனவே 24வது பாகம் அக்டோபர் மாதத்துல வெளியாகலாம் என நம்பப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வரல. ஆல்ரெடி 23வது தவணை தொகையில இன்னும் பெண்டிங் லிஸ்ட்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க. சோ அவங்களை முடிச்சுட்டு தான் 24வது தவணை, இல்லைன்னா 23, 24 சேர்ந்து கூட வழங்கலாம். 4.27 லட்சம் கோடி நிதி பகிர்வாயிருக்கு. கடந்த 2019 பிப்ரவரி 24 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 4.27 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 18,660 கோடி 22வது தவணையின் வெற்றி. 23வது தவணையும் வெளியிட்டிருக்காங்க. சரிபார்ப்பு மற்றும் விண்ணப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு. வெளிப்படையான பரிமாற்றத்தை உறுதி செய்ய ஆதார் மற்றும் டிஜிட்டல் நிலப்பதிவேடு முதல் சரிபார்க்கப்படணும். சோ புதிய விண்ணப்பங்கள். தகுதியுள்ள புதிய விவசாயிகள் pm-kisan.gov என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்துல விண்ணப்பித்து திட்டத்தில் இணையலாம். தகுதி நீக்கம் குறித்து எச்சரிக்கை. விதிகளை பின்பற்றாத அல்லது தகுதியற்ற நபர்களை அரசு அவ்வப்போது லிஸ்ட்ல இருந்து நீக்கி வருகிறது. எனவே உங்களை இந்த இணையதளத்துல உங்களுடைய தயார் நிலையை இணையதளத்தில் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு இதை பற்றிதான் விளக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.